ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா உளுந்தங்களி. இது சத்தானதும் கூட ஆரோக்கியமானதும் கூடங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் கூடங்க. இப்போ சம்மர் டைமில் பசங்க வீட்டில் லீவில் இருப்பாங்க, என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களுங்க: கருப்பு உளுந்தம்பருப்பு நான் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமாக பார்த்து நான் உடச்ச பருப்பு தான் வச்சுருக்கேன். நீங்கள் முழு பருப்பும் இருந்தால் போட்டுக்கலாம். 1 கப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். வெல்லம் 1.5 கப்பு, முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய், நல்லெண்ணெய் தாங்க. இதில் கலர் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆனவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப சத்து, இடுப்பு விழுப்புலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரை மாற்றி இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கணும். இதிலே ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் மாற்றி வெள்ளத்தையும் இதிலே சேர்த்து இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்ப அதுக்கும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கையிலே கரைச்சிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சூட்லேயே கரைஞ்சிடுங்க. நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா வறுக்கணும். ரொம்ப கருப்பாக வறுக்கக்கூடாது. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகிட்டு இந்த முந்திரி முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்புலையே கஞ்சி செய்யலாங்க. கஞ்சி அப்புறம் லட்டு செய்யலாம். உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு லட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஒன்று எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கலாங்க. இது கூடவே ஒரு 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தாங்க நிறைய தேவைப்படும், அதுவும் நல்லெண்ணெய் தான். ஏன்னா இந்த பெரிய பிள்ளை ஆகிடுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த களியை தான் கலரி கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா களி கலரி கொடுத்தா உடம்புக்கும் நல்லது, இடுப்பு எலும்புக்குலாம் நல்லதுன்னுவாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த களியில் இந்த எண்ணெயிலே அப்படி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. பாத்திரத்தை கழுவி தண்ணியும் ஊற்றலாம். ஏன்னா இது வேகணும்ல. உளுந்து நல்லா இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி ஊற்றி கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு கிண்டணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா சிம்மில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டிக்கலாம். கெட்டி ஆகிட்டே வருது. ஸ்டேஜில் இது நல்லா கைவிடாமல் இப்போ என்ன பண்ணணும், நல்லா இப்படி சுற்றி கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளறி விடலாங்க. பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா மறுபடியும் கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் வேணால் ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்ற முடியாது, ஸ்மெல்லு வரும், பசங்களுக்கு பிடிக்காது. நெய் வேணால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா ஒட்டவே ஒட்டாதுங்க, அல்வா மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். மறுபடியும் மூடி வச்சுருவோம். வாங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துருச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது. கரண்டியாக கூட ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா வெந்துருக்கு. நீங்கள் கையில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. நல்லா வெந்ததுக்கு அர்த்தம். இறக்கிடலாங்க. உளுந்தங்களி ரெடி. மேலே முந்திரி போட்டு நெய் வேணும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நெய் போட்டுட்டோம். நிறைய இருந்தாலும் தகட்டும். சும்மா இறக்க சொல்ல ஒரு ஸ்பூன் வாசனைக்கு வேணால் போட்டு அவ்வளோதாங்க.
ரெடி. நீங்களும் இதை வீட்டில் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யுகோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.